முதன்னு தெரியும். அப்ப அவங்க வந்தாங்க. எனக்கு நம்ப மாட்டீங்க, எனக்கு என்ன ஷாக்குன்னா வீட்டுக்குள்ள வந்து அவங்களை நான் தான் போய் கூட்டிட்டே வந்தேன். வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சோனி இந்தாங்க, நாங்க வேற என்னமோ பேசிக்கிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரம் அதெல்லாம் நிப்பாட்டுங்க, இந்தாங்க அப்படி சொல்லி பாபாவோட கண்ணு. இது வந்து எனக்கு ஒரு எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்கா இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா நேத்து தான் உங்கள்ட்ட கேட்டு, உங்களுக்கு காது விளங்குதா இல்லையா, நான் பேசுறேன் கேக்குதா இல்லையா, ஆனா இன்னைக்கு நீ இதை கூட இவரோட கண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு, நான் இங்கதான் இருக்கேன்னு உன்னை பாத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொன்னது எனக்கு லைக் வா பாபா அவனோட மிராக்கள் என்ன சொல்றது தெரியல. இந்த மிராக்கள் முடிஞ்சுதா? அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு சில பேமெண்ட்ஸ் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு, காசு எதுவுமே வராம அந்த மாதிரி பெண்டிங்ல இருந்துச்சு. நானும் மெசேஜ் அனுப்பி எதுவுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் சரியா வரல, என்ன பண்ண போறோம்னே தெரியலையே. நமக்கு எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கு, எப்படிதான் பகவான் செட்டில் பண்ண போறோம் இதெல்லாம் நான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட. இவரு வந்து வந்தாரு என் வீட்டுக்கு. திடீர்னு நம்ப மாட்டீங்க, இத்தனை மாசமா மெசேஜ் அனுப்பி ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க இன்னைக்கு சடனா மெசேஜ் அனுப்பி நான் இந்த காஸ்ட்டுக்கு ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் இல்லாம, நம்ம டிபாசிட் தான் எடுப்போம், இல்ல டிபாசிட்லாம் நான் கட்டல, நான் முழு காசாவே கட்டுறேன் அப்படின்னு முழு காசாவே கட்டிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்ன தேவைன்றது பாபா தெரிஞ்சிருக்கு, அது எனக்கு தேவை. ஆக்சுவலி அந்த காசு எனக்கு ரொம்ப தேவை. அது அவங்க வர்றதா இருந்துச்சுன்னா அவங்க லேட்டா தான் கொடுத்துருக்கணும், நான் அது வெயிட் பண்ணி இருக்கணும். ஆனா எனக்கு இது இப்ப உடனே கிடைச்சது. பாப்பாவோட பிளஸ்ஸிங் எவ்வளவு பெரிய மிராக்கள் பாத்தீங்களா? இப்படிதான் உட்காந்துக்கிட்டு நான் அவரை ஏசிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேற்று ராத்திரி. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி நடக்கும். இது ஏன் நான் ஷேர் பண்றேன்னா, நிறைய பேரு கஷ்டத்துல இருப்பீங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யாராச்சும் கை கொடுத்துட மாட்டாங்களான்னு. கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுப்பாங்க, கவலையே படாதீங்க. நாளை வீடியோல வந்து கண்டிப்பா நல்ல பொழுதாவே இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி யாராச்சும் வருத்தப்பட்டு இருப்பீங்கள, நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு, சாமி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. நம்புங்க, நம்புனா கண்டிப்பா நடக்கும். சில விஷயங்கள் நம்பிதான் ஆகணும். அந்த மாதிரி மிராக்கல்ஸ் கண்டிப்பா நடக்கும், யார் மூலியமா தான் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். சோ கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா விட்டுருங்க அந்த கவலைய. இந்த கஷ்டம் எதுவுமே நிரந்தரமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எப்பவுமே சொல்லுங்க, நான் பாடுற கஷ்டம் நிரந்தரம் இல்ல, இனியோட முடிஞ்சிருச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு சாமி கும்பிடுங்க. தேங்க்யூ.